ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்னோட நேம் சரவணன். நான் வெஸ்டேஜில் வந்து டபுள் கிரவுண்ட் டைரக்டர் அப்படிங்கிற லெவலில் இருக்கேன். நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 13 மந்த்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். 13 மந்த்ஸ் இன்கம் தான் எடுத்திருக்கேன். என்னோட லாஸ்ட் மந்த் இன்கம் 5,68,000. நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒரு எம்என்சி கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். காலேஜ் முடிச்சுட்டு நான் கேம்பஸ் இன்டர்வியூல நான் ஜாயின் பண்ணும்போது என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் இன்கம் 7,500 நான் ஜாயின் பண்ணேன். என்னோட டோட்டல் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ். ஓகேங்களா, படிப்படியாக என்னோட இன்கம் 7,500 35-40,000 வந்து கிராஸ் பண்ணுறதுக்கு ரீச் ஆகிறதுக்கு 8 இயர்ஸ் ஆச்சு. ஆனால் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி படிப்படியாக இதையும் நான் எடுத்து சின்சியராக பண்ண ஆரம்பிச்சேன். என்னோட 6வது மாதம் இன்கம் 1 லட்சத்தை தாண்டிச்சு. 7வது மாதம் இன்கம் 2.5, 8வது மாதம் இன்கம் 4, அப்புறம் 6, இப்போ லாஸ்ட் மந்த் இன்கம் 5,68,000. நான் வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி 13 மந்த்ஸ் தான் ஆச்சு. ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், இந்த பிஸ்னஸை நான் வந்து வேகமாக எடுத்து பண்ணதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதில் எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. நம்ம எல்லாருமே இப்போ மனிதர்களாக இருக்கிற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பேஸ்ட், பிரஷ், சோப்பு, ஷாம்பு, டீ தூள், காஃபி தூள், ப்ரோட்டீன் பவுடர், பிரேக்ஃபாஸ்ட், ஆலிவ் ஆயில், ரைஸ் பிரான் ஆயில், வீடு க்ளீன் பண்ணுறது, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது, துணி துவைக்கிறது, பாத்திரம் விளக்குறது இதெல்லாம் வாங்குறீங்களா இல்லை உங்கள் வீட்டிலே உற்பத்தி பண்ணிக்கிறீங்களா? ஒரு செகண்ட் யோசிச்சு பாருங்க. இதெல்லாமே வெளியே பக்கத்தில் ஏதாவது ஒரு கடையில் வாங்கி தான் ஆகணும். கரெக்டுங்களா? அப்போ கடையை மாற்றி வாங்குறது மூலியமா எந்த ஒரு நஷ்டமும் கிடையாது. ஒரு டைம் வாங்கி பாருங்க, ஒரு டைம் வாங்க சொல்லலாம். நானும் அப்படி தான் நினைச்சேன். ஒரு டைம் வாங்கி பார்க்கலாம், ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி சக்ஸஸ் வந்துச்சு, பண்ண முடியும் நம்பிக்கை வந்துச்சுன்னா தொடர்ந்து பண்ணலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். அதே மாதிரி பண்ண ஆரம்பிச்சேன். இப்போ என்னோட டீம்ல பார்த்தீங்கன்னா 80,000 பீப்புளுக்கு மேலே இருக்காங்க. என் மைண்ட் 80,000 பீப்புள் 13 மாசத்துல இருக்காங்க. ஓகேங்களா, எனக்கு கீழே மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 200+ டைரக்டர்ஸ் அண்ட் எபோ இருக்காங்க. நான் வந்து 13 மாசத்துல பண்ண சக்ஸஸை நீங்கள் வந்து என்ன மாதிரியே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா முடியும், கண்டிப்பாக முடியும். அப்படி இல்லை, அட்லீஸ்ட் பாதி கூட கிடைக்காது. அட்லீஸ்ட் காவாசி கிடைச்சா கூட ₹1,00,000 மேலே இன்கம் வருமா வராதா? தொடர்ந்து நீங்க முயற்சி பண்ணியா கண்டிப்பா உங்களாலேயே சக்சஸ் பண்ண முடியும். தொடர்ந்து பிசினஸ் பண்ணுங்க. வெஸ்டேஜில் ஜாயின் பண்ணி உங்க லீடர்ஸ் கூட அப்ளைன் கூட பேசுங்க. எப்படி பண்ணணும், என்ன பண்ணணும் அப்படின்னு கேளுங்க, டிஸ்கஸ் பண்ணுங்க. தொடர்ந்து வெஸ்டேஜ் பிசினஸ் பண்ணுங்க. விஷ் யூ வெல். தேங்க்யூ ஸோ மச்.